திமுகவில் மக்கள் நல கூட்டணி அமைந்ததற்கு வரவேற்பு தெரிவித்து தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் பன்னீர்செல்வம், வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் வி.டி. பாலாஜி, தொழிற்சங்க பேரவை செயலாளர் சவுந்தரபாண்டியன், தொழிற்சங்க மாநில துணைத் தலைவர் விஜய் வெங்கடேஷ், வடசென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ், சேலம் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், வடசென்னை நிர்வாகி மதிவாணன், சேலம் மாவட்ட மகளிர் அணி தலைவி ஈஸ்வரி ஆகியோர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது கேப்டனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற கடுமையாக பாடுபடுவோம் என்றும் தேமுதிக நிர்வாகிகள் தெரிவித்தனர். தஞ்சாவூரில் இன்று நடைபெறும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் மக்கள் நலனுக்காக செய்யக்கூடிய திட்டங்கள் குறித்து கடந்த 25ஆம் தேதி முதல் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து வருகிறார். 2015ஆம் ஆண்டுக்கான 63வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் இன்று அறிவிக்கப்பட்டன. இந்த பட்டியலில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதுக்கு ராஜமௌலி இயக்கிய பாகுபலி திரைப்படம் தேர்வாகியுள்ளது. சிறந்த நடிகருக்கான விருது பிகு திரைப்படத்தில் நடித்த அமிதாப் பச்சனுக்கும், சிறந்த நடிகைக்கான விருது தானு வெட்ஸ் மானி ரிட்டர்ன் திரைப்படத்திற்கும் கங்கனா ரணாவத்திற்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது பாஜிரோ மஸ்தானி திரைப்படத்திற்காக சஞ்சய் லீனா பன்சாலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிறந்த பின்னணி இசைக்கு இசைஞானி இளையராஜா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தாரை தப்பட்டை திரைப்படத்தில் சிறந்த பின்னணி இசைக்காக இளையராஜாவுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. வெற்றிமாறனின் விசாரணை திரைப்படம் 3 விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த தமிழ் திரைப்படம், படத்தொகுப்பாளர் விருது, சிறந்த துணை நடிகர் உள்ளிட்ட விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த துணை நடிகருக்கான விருதை சமுத்திரக்கனி பெறுகிறார். இறுதி சுற்று திரைப்பட நாயகி ரித்திகா சிங்குக்கு சிறப்பு விருது வழங்கப்பட உள்ளது. திரைப்படத்துறைக்கு உகந்த மாநிலமாக குஜராத் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கு டுக் டுக் விருது வழங்கப்படுகிறது. விருதுகள் பெறுவோரில் நடிகர் அமிதாப் பச்சன் 4வது முறையாகவும், கங்கனா ரணாவத் 3வது முறையாகவும் தேசிய திரைப்பட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய நிலுவையை செலுத்த தவறினால் கடும் நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி எச்சரிக்கை விடுத்துள்ளார். 9,000 கோடி ரூபாய் கடனை வசூலிக்க வங்கிகள் மாற்று நடவடிக்கையை தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் என்று தெரிவித்த அவர், மல்லையாவின் சொத்து ஆவணங்கள் வங்கிகளிடம் உள்ளதால் வங்கிகளும் இதர நிறுவனங்களும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கடனை வசூலிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திக்க மறுத்ததன் மூலம் தமிழகத்திற்கு சுமார் 700 கோடி ரூபாய் வரை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மத்திய அரசின் LED பல்ப் திட்டத்தை புறக்கணித்து டெண்டர் விடுத்து லஞ்ச லாவணியத்தை அரங்கேற்ற அதிமுக அரசு முயற்சிப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தமிழக விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்ட 56 பேருக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி விருதுகள் வழங்கி கௌரவித்தார். 2016ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பெறுவோரின் பெயர்களை குடியரசு தினத்தன்று மத்திய அரசு வெளியிட்டது. மறைந்த பிரபல தொழிலதிபர் திருபாய் அம்பானி, நடிகர் ரஜினிகாந்த், இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்ட 112 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றனர். இவர்களில் 56 பேருக்கு பத்ம விருதுகளும், 5 பேருக்கு பத்ம விபூஷன், 8 பேருக்கு பத்ம பூஷன் மற்றும் 43 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. திருபாய் அம்பானி, அவினாஷ் கமலாக்கர், தீட்சித், ஸ்ரீ ரவிசங்கர் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டன. அனுபம் புஷ்கர் நாத்கர், சாய்னா நேவால் உள்ளிட்டோருக்கு பத்ம பூஷன் விருதுகளும் வழங்கப்பட்டன. மயில்சாமி அண்ணாதுரை, தீபிகா குமாரி, முகமது இம்தியாஸ் குரேசி உள்ளிட்ட 43 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக மூத்த தலைவர் அத்வானி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட
வாகன சோதனையில் இதுவரை 105 கிலோ கஞ்சாவும் 6000 அமெரிக்க டாலர்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு மத்திய தேர்தல் பார்வையாளர்கள் தமிழகம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் மாற்றம் செய்ய சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று கூறினார். உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தி ஜனநாயகத்திற்கு சாவுமணி அடித்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகார் தெரிவித்துள்ளார். ஹரிஷ் ராவத் அமைச்சரவை கலைக்கப்பட்டிருப்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என்று கூறியுள்ள அவர், முந்தைய ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி செய்ததையே தற்போது பாஜக அரசும் செய்து வருவதாக சாடியுள்ளார். மார்ச் 31 அல்லது ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள் மக்கள் நல கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவடையும் என்று விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமர்ந்து எந்தெந்த தொகுதிகள் போட்டியிடுவது என்பதை அடையாளம் கண்டு இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழக இலங்கை மீனவர்கள் பிரச்சினையை பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு காண வேண்டும் என இலங்கை அமைச்சர் அமீர் அலி தெரிவித்துள்ளார். கொழும்புவில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்து பின்னர் விடுதலை செய்யப்பட்டாலும் வழக்கு முடிந்த பிறகு தான் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் திரும்ப ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேலத்தில் உரிய ஆவணமின்றி இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்ல இருந்த 13 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஓமலூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த சர்க்கரை வியாபாரிகள் இளங்கோவன் மற்றும் சிவஞானம் ஆகியோர் பையில் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்தனர். சர்க்கரை விற்ற பணத்தை கடைகளில் இருந்து வசூலித்து வந்ததாக தேர்தல் அதிகாரிகளிடம் அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் அதற்கு உரிய ஆவணம் இல்லாததால் அந்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை குறுங்குளம் அரசு சர்க்கரை ஆலையில் கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய 39 கோடி ரூபாய் தராததை கண்டித்து நாளை முற்றுகை போராட்டம் நடத்தவுள்ளதாக தமிழக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 3 மாதத்தில் மட்டும் கரும்பு கொள்முதல் செய்ததற்காக குறுங்குளம் அரசு சர்க்கரை ஆலை நிர்வாகம் 39 கோடி ரூபாய் பணத்தை பாக்கி வைத்துள்ளதால் மிகப்பெரிய நெருக்கடியை விவசாயிகள் சந்தித்து வருவதாக கூறினார். திருப்பூரில் உள்ள உழவர் சந்தை நுழைவாயிலில் வேளாண் துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகை முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடும் உழவர் சந்தையில் வைக்கப்பட்டுள்ள பதாகையை அகற்றுவதில் தேர்தல் அதிகாரிகள் அக்கறை காட்டாமல் இருப்பது மாற்றுக் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அரசியல் கட்சித் தலைவர்களின் புகைப்படம், சின்னம், கொடிவர்ணம் உள்ளிட்டவைகள் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பார்வையில் இருந்து மறைக்கப்பட வேண்டும் என்பது விதி. இந்த விதிகளை ஆளும் கட்சியினர் காற்றில் பறக்கவிட்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூரில் மூளைச்சாவு அடைந்த தேமுதிக நிர்வாகியின் உடல் உறுப்புகள் உறவினர்களின் சம்மதத்தின் பேரில் தானம் செய்யப்பட்டது. சென்னை மயிலாப்பூர் பகுதி தேமுதிக துணை செயலாளராக இருந்தவர் பிரபாகரன். 32 வயதான பிரபாகரன் கடந்த 27ஆம் தேதி சாலை விபத்து ஒன்றில் மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்மதத்துடன் உடல் உறுப்புகள் தானம் அளிக்கப்பட்டது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மீது மிகுந்த பற்று கொண்ட பிரபாகரனின் உடல் உறுப்புகளை தானம் செய்யப்பட்டதன் மூலம் அவர் இந்த பூமியில் வாழ்ந்து வருவதாக அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். மேலும் மூளைச்சாவடைந்த பிரபாகரனுக்கு சாந்தலட்சுமி என்ற மனைவியும் 1 வயதில் லுதேஷ் என்ற மகனும் உள்ளனர். ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் ஜெயேந்திர சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகி சாட்சியளித்தார். கடந்த 2002ஆம் ஆண்டு சென்னை மந்தவெளியில் ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் ஜெயேந்திரன் உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை சென்னை 1வது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் செயலற்ற தன்மையால் அனைத்து துறைகளிலும் தமிழகம் வீழ்ச்சியடைந்து வருவதாக அப்துல் கலாமின் ஆலோசகர் பொன்ராஜ் புகார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட விவசாய கட்டமைப்பு திட்டங்கள் எதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை என குற்றம் சாட்டினார். அதிமுக அமைச்சர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 30,000 கோடி ரூபாய் பணத்தை விவசாயிகள் போன்றவற்றிற்கு பயன்படுத்த இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். மதுவால் மக்களை சீரழித்த ஜெயலலிதாவின் ஆட்சி வரும் தேர்தலில் ஒழித்து கட்டப்படும் என்று மக்கள் கலை இலக்கிய கழகம் சூளுரைத்துள்ளது. தமிழ்நாட்டில் மதுவால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மக்கள் அதிகார அமைப்பின் சார்பில் விருதாச்சலம் வானொலி திடலில் அரசு மதுபான கடைகளை மூடுவதற்கான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பாடகர் கோவன் மதுவால் மக்களை சீரழித்த ஜெயலலிதாவின் ஆட்சி வரும் தேர்தலில் ஒழித்து கட்டப்படும் என்று கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கின்றது. உறவுமுறை சிக்கலால் காதலர்கள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மீனாட்சிபுரத்தை சேர்ந்த மாசானம் என்பவரின் மகன் மகேந்திரனும் இதே ஊரை சேர்ந்த வீரபாண்டி என்பவரின் மகள் அகிலாவும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்களது காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இருவருக்கும் தந்தை வழி முறையில் அண்ணன் தங்கை முறை என பெற்றோர்கள் கூறியதால் குழப்பமடைந்த காதல் ஜோடிகள் தற்கொலை செய்து கொண்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருவெரும்பூர் அருகே உள்ள சப்தகன்னிமார் கோவிலில் 4வது முறையாக திருட்டு நடந்துள்ளதற்கு போலீசாரின் அலட்சியமே காரணம் என்று கூத்தைப்பார் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூத்தைப்பார் கிராமத்தில் சப்தகன்னிமார் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சுற்றுப்புற கிராம மக்களின் குலதெய்வமாகவும் பொதுமக்களின் வழிபாட்டு கோவிலாகவும் விளங்குகிறது. இந்நிலையில் சப்தகன்னிமார் கோவிலில் உள்ள கலசத்தை நேற்றிரவு மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். சட்டமன்ற தேர்தல் குறித்து தாம்பரம் தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் எம்எல்ஏ கலந்து கொண்டு தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து தேமுதிக வட்ட செயலாளர்களுக்கும் பூத் கமிட்டியை சேர்ந்தவர்களுக்கும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியை வெற்றி பெற செய்து கேப்டன் விஜயகாந்தை முதல்வராக்க வேண்டுமென கூட்டத்தில் உறுதிமொழி ஏற்றனர். வேலூர் மாவட்ட அதிமுகவினரிடையே ஏற்பட்டுள்ள கோஷ்டி பூசல் அக்கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் அமைச்சர் வீரமணி தலைமையில் பூத் கமிட்டி அமைக்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை வேலூர் எம்எல்ஏ விஜய், மாநகர மேயர் கார்த்தியாயினி ஆகியோர் புறக்கணித்தனர். இதனால் வேலூர் மாவட்ட அதிமுகவினரிடையே கோஷ்டி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதோடு அக்கட்சி நிர்வாகிகள் 2ஆக பிரியும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கார்குடி வனப்பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டு வேகமாக பரவியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வனத்துறையினர் தீயை அணைக்க கடுமையாக போராடினர். சுமார் 7 மணி நேரத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. பின்னர் இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பொய்கை பகுதியைச் சேர்ந்த சிவாவும் அவரது மனைவி நந்தினியும் பினான்ஸ் நிறுவனம் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தங்களது பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று போலீசாரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உதகை அருகே சின்னக்கோண பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் வீடுகளை கட்டி பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்ய வனத்துறையினர் தடை விதித்து வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் வனத்துறையினரை கண்டித்து உதகை கோத்தகிரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு தஞ்சை கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் அங்கிருந்து தப்பியோடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் நடந்த தொடர் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த நாகராஜனை கடந்த 20ஆம் தேதி போலீசார் கைது செய்து தஞ்சை கிளை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கைதி நாகராஜன் சிறையின் பின்னால் உள்ள சுவர் வழியாக குதித்து தப்பியோடிவிட்டார். இதையடுத்து தஞ்சை மேற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து
தப்பியோடிய கைதியை தேடி வருகின்றனர். வெளிநாட்டு சிறைகளில் தவிக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் மீனவர்களின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 45 மீனவர்களும் புதுக்கோட்டை, நாகை, கடலூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 16 மீனவர்களும் ஒப்பந்த அடிப்படையில் சவுதி போன்ற வெளிநாடுகளுக்கு சென்றனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு பல்வேறு சிறைகளில் கடந்த 4 ஆண்டுகளாக தவித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி முத்துலட்சுமியிடம் தலைமை ஆசிரியர் கிருஷ்ணன் பாலியல் தொந்தரவுக்கு ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த மாணவி பள்ளிக்கு செல்ல மறுப்பு தெரிவித்ததோடு நடந்த விவரத்தை தன்னின் தாயாரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 400 கம்பெனி துணை ராணுவம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் டிஜி துர்கா பிரசாத் தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பயிற்சி மையத்தை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கன்னிவெடியில் வீரமரணமடைந்த தலைமை காவலர் ரங்கராகவனிடம் குடும்பத்திற்கு அரசு வேலையும் 15 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக துர்கா பிரசாத் அப்போது தெரிவித்தார். தேர்தலில் 100% வாக்குகள் பதிவாக வலியுறுத்தி திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. கல்லூரி மாணவ மாணவிகள் சைக்கிளில் சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கியதோடு விழிப்புணர்வு நாடகங்களை நடத்தி வந்தனர். இந்த சைக்கிள் பேரணியானது இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இதனையடுத்து ஆட்சியர் அலுவலகத்தில் கலைக்குழுவினரின் நாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட சிஎஸ்ஐ பேராலயத்திற்கு சொந்தமான பணத்தில் இருந்து 2 கோடி ரூபாய் ஊழல் செய்த ஆயர் தேவகடாட்சம் மீது சட்டப்படி வழக்கு தொடருவோம் என்று புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர். சிஎஸ்ஐ பேராலயத்தின் ஆயராக இருந்த தேவகடாட்சம் பேராலயத்தின் சொந்தமான பணத்தில் இருந்து 2 கோடி ரூபாய் ஊழல் செய்து சொத்து வாங்கியுள்ளதாக புதிய நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மணப்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது 4 சக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 2,20,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வாகனத்தை ஓட்டி வந்த கோவிலடி பகுதியைச் சேர்ந்த ரங்கராஜ் என்பவர் வாழைக்காய் விற்பனை செய்த பணத்தை எடுத்து வந்ததாக தெரிவித்த நிலையில் எந்த ஆவணமும் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு ஆர்டிஓ அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஹோமியோபதி மருத்துவர் சிவகுமாரின் மருத்துவமனையின் கதவை உடைத்து 8,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்தனர். இதையடுத்து அருகில் இருந்த வீடுகளின் பூட்டை உடைத்து 12,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காரைக்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஐடிபிஐ வங்கியை தனியார் மயமாக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக கூறி சென்னையில் அந்த வங்கியின் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஐடிபிஐ வங்கியில் மத்திய அரசின் 80% பங்கை 50%க்கு கீழ் குறைத்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வாரா கடனை வசூல் செய்தாலே தனியார் மயமாக்குவதை தடுக்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாகர்கோவிலில் நூதன முறையில் ரயிலில் கடத்த முயன்ற ரேஷன் பொருட்களை வட்ட வழங்கல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர் பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் கேரளாவுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்துவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க குமரி மாவட்டத்தில் பறக்கும் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதோடு அவ்வப்போது கடத்தல் வாகனத்தையும் பறிமுதல் செய்து வருகின்றனர். நாகர்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இன்று மாலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் குளிர்ச்சியான நிலை நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். மேலும் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் அடித்து வந்தது. இதன் காரணமாக வெப்பநிலை கூடி அது பொதுமக்களை பெரிதும் பாதிப்படைய செய்துள்ளது.
மயிலாடுதுறையில் கயிறு மூலம் 1250 கிலோ எடை கொண்ட காரை 1 மணி நேரத்தில் 2 கிலோமீட்டர் தூரம் இழுத்து 11 வயது சிறுவன் சாதனை புரிந்துள்ளார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த 11 வயது நிரம்பிய யுவராஜ் என்ற சிறுவன் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சாதனை புரிவதில் ஆர்வம் கொண்ட அச்சிறுவன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் 1250 கிலோ எடை கொண்ட காரை 1 மணி நேரத்தில் 2 கிலோமீட்டர் தூரம் வரை இழுத்து சாதனை புரிந்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற விழாவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வீடுகள் தோறும் சந்தனம் பூசி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ராசிபுரத்தை அடுத்த குருசாமி பாளையத்தில் உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். கடந்த 14ஆம் தேதி கிராம சாந்தியுடன் விழா தொடங்கியதை அடுத்து நாள்தோறும் சிறப்பு அபிஷேகங்களும் வழிபாடுகளும் நடைபெற்று வந்தன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1.50 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சங்ககிரி நோக்கி வேகமாக சென்ற காரை வழிமறைத்த அதிகாரிகள் சோதனை செய்தபோது கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ஈரோட்டில் இருந்து 2 சக்கர வாகனம் வாங்குவதற்காக பணம் கொண்டு செல்லப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து ரொக்க பணம் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். 6 பேர் படுகாயமடைந்தனர். ஜெயமுருகன் என்பவர் தனது நண்பருடன் காரில் தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தபோது சாயல்குடி அருகே எதிரே வந்த மற்றொரு கார் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே ஜெயமுருகன் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரை நண்பர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தூத்துக்குடியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முத்துநகர் கடற்கரை பகுதியில் 100% வாக்குப்பதிவு எனும் வாசகங்களுடன் கூடிய மணல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாணவ மாணவிகள் நடத்தி காட்டிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். வெறும் சிகப்பு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கின்றது. எல்லா பெண்களையும் ஆண்கள் மதிக்க வேண்டும், அவர்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என்று நடிகை ஸ்ருதிஹாசன் கூறியுள்ளார். அழகான பெண்களை ஆண்கள் பார்ப்பது சகஜம் என்றாலும் கூட அந்த பார்வையில் ஆராதனை இருக்க வேண்டும், வேறு மாதிரி தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என்று கூறியுள்ள அவர், பலவந்தமாக காதலை சொல்ல வைத்தாலும் அந்த காதல் நிலைக்காது, விரைவில் வெறுப்பு வந்துவிடும் என்றும், பெண்களை ஆண்கள் மதிக்க வேண்டும், கௌரவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விசாரணை படத்திற்கு 3 தேசிய விருதுகள் கிடைத்தது மும்மடங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் தனுஷ் கூறியுள்ளார். விசாரணை திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்றுள்ள சமுத்திரக்கனி மற்றும் படத்தொகுப்பாளர் கிஷோருக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், 3 தேசிய விருதுகளை தந்துள்ள இயக்குநர் வெற்றிமாறனுக்கு நன்றி கூறுவது எனது கடமையாகும் என்று கூறியுள்ளார். இதை போன்ற படைப்புகளை தமிழ் மக்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் தனுஷ் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பு தீவிரவாதிகள் ராக்கெட் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று காலை 3 ராக்கெட்டுகள் நாடாளுமன்ற வளாகம் அருகே தரையிறக்கப்பட்டதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதனால் அங்கு கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. எனினும் இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட இறப்பு மற்றும் படுகாயங்கள் குறித்த விவர அறிக்கைகள் ஏதும் வெளியாகவில்லை. இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.